போட்டு வச்சுக்கிட்டு நாங்கள் வந்து இங்கே பாருங்கள் ஆர்சிஎம்லேருந்து தேன் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஆர்சிஎம் தேனுங்கிறது வந்து எனக்கு இப்போ ஒரு 6 மாதமாக தான் கிடச்சிக்கிட்டு இருக்குது. இந்த தேனில் வந்து இந்த 6 மாதத்து லெவலில் கன்சீவாக இருக்கவங்களுக்கும் சரி, குழந்தைகளுக்கும் சரி, வயசானவங்களுக்கும் சரி, எல்லாருக்குமே வந்து இந்த தேன் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த தேனில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, தேனை பெரும்பாலும் எப்படி வச்சுக்கணும் அப்படின்னா, தண்ணி படக்கூடாது, வெயிலில் வைக்கக்கூடாது, ஃப்ரிட்ஜுக்கு வைக்கக்கூடாது. வச்சு போனால் கெட்டு போயிடும் தேன். இந்த தேனை வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி டப்பாவில் இருக்குது. இந்த தேன் வாங்கிட்டு வந்து நம்ம வந்து சாப்பிட தக்கன பிள்ளைங்க எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கு தக்கன இந்த மாதிரி நல்லா காஞ்ச நெல்லிக்காயை இந்த மாதிரி ஒரு டப்பாவில் போட்டுருங்க. இந்த மாதிரி டப்பாவில் போடுங்க. அப்படி மேக்ஸிமம் இல்லைன்னா இந்த மாதிரி பாட்டில் கிடச்சா அதில் கூட போட்டுக்கோங்க. நான் அந்த மாதிரி டப்பாவில் போட்டிருக்கேன். போட்டு இந்த தேனை என்ன செஞ்சுருக்கேன்னா, இந்த நெல்லிக்காயில் இது வந்து 1/4 லிட்டர் தேன். 1/4 லிட்டர் தேனை வந்து ஒரு 100 கிராம் இதில் ஊற்றி வச்சுருங்க. அந்த தேனை ஒரு 100 கிராம் இதில் ஊற்றிட்டிங்க அப்படின்னா அந்த தேன் ஃபுல்லாக அந்த நெல்லிக்காயில் மூழ்கி அந்த நெல்லிக்காய் நல்லா ஊறி வந்துடும். இந்த நெல்லிக்காய் நல்லா ஊறி வந்த பின்னாடி இதை நல்லா ஊற வச்சுருங்க. ஊற வச்சிட்டிங்கன்னா நல்லா ஊறி வந்துடும். ஊறி வந்ததுக்கப்புறமா இந்த தேன் நெல்லிக்காயை இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது நல்லா ஊறிடும். நல்லா ஒரு 10 நாள் 15 நாள் வச்சிட்டிங்கன்னா நல்லா ஊற ஆரம்பிச்சிடும். ஊறி நல்லா நனந்துடும். அதுக்கப்புறம் இந்த நெல்லிக்காயை என்ன பண்ணுறீங்கன்னா, காலைல 4 பீஸு, மதியம் 4 பீஸ் சாப்பிட்லாம். நம்ம குழந்தைகளுக்கு கொடுத்தோம் அப்படின்னாலும் ரத்தம் நல்லா ஊறும், நல்லா சத்து கிடைக்கும், நல்லா ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். இதில் என்னென்னா நம்ம வயசானவங்களும் இதை சாப்பிட்டுக்கலாம். சாப்பிடும்போது நம்மளுக்கும் நல்லா ஸ்ட்ரென்த் இருக்குது, நல்லா ரத்தமும் கிடைக்கும். அப்படிங்கிறப்ப கன்சீவாக இருக்கவங்களுக்கு நெல்லிக்காய் டெய்லி கிடைக்காது. இந்த மாதிரி பயன்படுத்தி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ரத்த இன்க்ரீஸு நல்லாயிருக்கும். இதோட உமன் டேப்லெட்டு இந்த மாதிரிலாம் என்னோடய பொண்ணு எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த நெல்லிக்காய் சாப்பிட்டனால அவங்களுக்கு வந்து ரத்தம் 11 புள்ளி இருந்துச்சு டெலிவரி ஆகிறப்ப. அதனால் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.